அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜன் பேசுகிறேன். இந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, ஒரு ஹாட் டாபிக் அண்ட் ட்ரெண்டிங் வீடியோ. அந்த டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். எஸ், குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 சொன்னோன்னே நிறைய பேருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நேச்சுரலும் கூட. ஏன்னா நம்ம குரு பற்றி பேசுகிறோம். என்ன சொல்கிறது, இயற்கை சுவர் அண்ட் பரிபூர்ண சுவர் இல்லையா? அவரோட பிளெஸ்ஸிங் இல்லாமல் எந்த நல்ல காரியமும் நடக்க போகிறதில்லை. சார், எனக்கு குருபலம் வந்துடுச்சா, எனக்கு திருமணம் ஆகுமா அப்படிலாம் கேட்குறாங்க. எனக்கு புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும் இப்படிலாம் கேட்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே குருவோட பிளெஸ்ஸிங் கட்டாயம் தேவை. அப்போது இவரால் பொதுவாக கெட்ட விஷயங்களை செய்யவே முடியாது. எக்ஸப்ஷன்ஸ் ஆர் தேர். பட் பொதுவாக சொன்னால் குரு ஒரு இயற்கை சுவர்னால நல்ல விஷயங்களே அவர் செய்வார். ஒரு ஆளுக்கு ஒரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும், ப்ரோக்ரஸ் ஆகணும், அப்படிலாம் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா குருவோட பிளெஸ்ஸிங் ரொம்ப முக்கியம். சரி, அப்போது அப்பேற்பட்ட குரு இப்போ எப்படி இருக்கார், எப்படி டிரான்சிட் ஆக போகிறார், இதனால் நம்ம எவ்வளோ ராசிகளுக்கு எப்படி மாற்றங்கள் வரப்போகுது, அதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம மேஷ ராசியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் பேசுவோம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன், ஒரு டிஸ்க்ளைமர். இந்த உலகத்தில் 800 கோடி பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த குரு பயிற்சி நடக்க தான் போகுது. அப்போ சராசரியாக எப்படி ஒரு 65 கோடி பேர் ஒரு ராசியில் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குமானா நடக்காது. அங்கே தான் உங்களுக்கு தசா புத்திகளோட இம்பேக்ட் இருக்குது. நீங்கள் பிறந்த நேரம், பிறந்த இடம் இல்லையா, அதெல்லாம் இருக்குது. அப்போ அதுக்கு உங்களுக்கு என்ன இப்போது கரண்ட்டாக தசா புத்திகள் நடைபெறுதோ அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு சம்பவங்கள் நடக்கும். இந்த கோச்சாரன்றது அதோட இணைச்சி சொல்ல வேண்டிய ஒரு பலன். கோச்சாரம் ரொம்ப முக்கியம். ஒரு சம்பவம் நடக்கணும்னா தசாபுத்தியும் சப்போர்ட் பண்ணணும், கோச்சாரமும் சப்போர்ட் பண்ணணும். அது எந்த மாதிரி சம்பவம் இருந்தாலும் சரி, அது நல்ல சம்பவமாக இருக்கட்டும் இல்லை கெட்ட சம்பவமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, தசாபுத்தி இல்லாமல் சம்பவம் கிடையாது. அந்த சம்பவத்தோடு இணைச்சி துணை போகிறது தான் உங்களோட கோச்சாரம். ஸோ ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ணி தான் சொல்லணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கல்யாணமே ஆகிறது இல்லை, அப்படியே பேச்சுலர்ஸாகவே இருந்துடுறாங்க, பிரம்மச்சாரியாகவே இருந்துடுறாங்க. ஏன்? அப்போ அவங்களுக்கு தான் குரு பயிற்சி வந்திருக்குமே, அப்போயே அவங்களுக்கு திருமணம் ஆகலை. அந்த பிளெஸ்ஸிங் அந்த ஆரோஸ்கோப்பில் இருந்திருக்காங்க. ஸோ நீங்கள் முதல்ல எல்லோரும் பார்த்துக்க வேண்டியதுன்னா, ஒரு ஈவெண்ட் உங்களுக்கு இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்டால் முதல்ல அந்த ஈவெண்ட் உங்களுக்கு பிளானாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். உங்கள் ஹாரோஸ்கோப்பில் அந்த ஈவெண்ட்டு பிளான்டாக இல்லையா, இதுதான் ஃபஸ்ட்டு. பிளான்டு தெரிஞ்சாதான் அப்புறம் எப்போ நடக்க போகுது, எந்த தசாபுத்தியில் நடக்க போகுது, அப்புறம் கோச்சாரம். இந்த சீக்வன்ஸில் தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு ஈவெண்ட்டே பிளான்டு இல்லைன்னு சொல்லணும், அது 1000 குரு பயிற்சி வந்தாலும் அது நடக்காது. ஸோ ரொம்ப ஃபண்டமெண்டலாக நம்ம எல்லோரும் புரிஞ்சிக்க வேண்டியது, ஹாரோஸ்கோப்பில் அந்த பிளெஸ்ஸிங் இருக்கா. பிளெஸ்ஸிங் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் எந்த காலகட்டத்தில் அந்த விஷயம் நடக்கும், அந்த சம்பவம் நடக்கும். அப்போ தான் தசாபுத்திகளையும் பார்க்குறோம், கோச்சாரையும் இணைச்சி நம்ம பதில் சொல்ல போகிறோம். ஸோ தசா புத்தின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஆனால் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வெறும் கோச்சாரம் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பற்றி பேசிட்டு இருக்கோம். சரி, இப்போ பொதுவாக இப்போ குரு எங்கே இருக்கார்? குரு இப்போதைக்கு ஆஸ் ஐ டேக் திஸ் வீடியோ மிதுனத்தில் இருக்கார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி இவர் இப்போது கடகத்துக்கு பயிற்சி ஆவார். இந்த கடகம்ன்றது அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு இல்லையா, சந்திரனோட வீடு. அங்கே தான் அவர் உச்சமடைவார். இப்போ மேஷராசி பொறுத்த வரைக்கும் பாக்யாதிபதியும் 12ஆம் வீட்டுக்கு அதிபதியும் உச்சமடைகிறது பிரமாதம் இல்லையா. பாக்யாதிபதினா ஃபார்ச்சூன், பாக்யம். அது உச்சமடைகிறதுனா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அது 4ஆம் இடத்துல உச்சமடைகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரி, இப்போ என்னெல்லாம் விஷயங்கள் நடக்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு? இப்போ நீங்களே மைண்ட் வாய்ஸ் தெரியும், சார் என்ன சார் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு நிறைய பேர் அஷ்டம சனி, சாரி 7ஆம் சனியில் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ சனி விரயத்தில் இருக்கார், இப்போ எனக்கு அதனால் பாதிப்பு இருக்காதா, இந்த குரு பயிற்சியால் அதெல்லாம் சரியாயிடுமா, இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. நம்ம பலன் சொல்கிறப்ப எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஹோலிஸ்டிக்காக நீங்கள் கணிச்சு தான் பலன் சொல்லணும். இப்போ ஆக்சுவலாக பார்த்தா இப்போ மேஷராசிக்கு விரய சனி வந்தாச்சு, 7ஆம் சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ சனி விரயத்தில் இருக்கார். ராகு லாப பாதகஸ்தானத்தில் கும்பத்தில் இருக்கார். அண்ட் கேது சிம்மத்தில் 5ஆம் வீட்டில் இருக்கார். இதெல்லாம் கொஞ்சம் சரியில்லாத ஒரு அமைப்பு தான், ஓகேவா? ஆனால் இதெல்லாம் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வருது தான் குரு பயிற்சி.
உங்கள் பாக்யாதிபதியும் விரையாதிபதியும் உச்சமடைகிறது ரொம்ப நல்லது. அப்போது அது எப்படி சார், விரையாதிபதி உச்சமானால் நிறைய செலவாகுமே? ஆமாம், சுப செலவுகள் ஆகும். நல்ல விஷயங்கள், வீடு வாங்குவீங்க, காரு வாங்குவீங்க, அப்போ செலவு தானே. அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு செலவாகும். சரி, அப்போது இப்போதைக்கு குரு வந்து உங்களுக்கு மிதுனத்தில் இருக்கார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடகத்துக்கு பயிற்சியாகி அப்புறம் அதிசார குருவாக வேகமாக நகர்ந்து சிம்மத்துக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் வக்கரமாகி திருப்பி நம்ம வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கடகத்திலே வந்து கொஞ்சம் உட்காருவார் மிச்ச காலம் வரைக்கும். சரி, இப்போ வந்து பொதுவாக குருவோட இம்பேக்ட் மேஷராசிக்கு எப்படி இருக்குது? 4ஆம் பாவத்தில் உச்சமடைகிறது ரொம்ப பிரமாதம். அப்போ என்ன ஆகும்? இப்போ யாருக்காவது வந்து கல்வியில் வந்து தடைகள் இருந்தால் அந்த தடைகள் நீங்கும். அது ஒன்று, ஆரம்ப கல்வின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. அதே மாதிரி உங்களுக்கு வந்து தாயாரோட உடல் நலம் பாதிக்கப்பட்டு இருந்தால் இப்போ நல்ல ப்ரோக்ரஸ் நீங்கள் பார்ப்பீங்க, விட்னஸ் பண்ணுவீங்க. யாராவது லேண்டு வாங்கணும், ப்ராப்பர்ட்டி வாங்கணும், வெஹிக்கிள் வாங்கணும், வண்டி வாகனம் வாங்கணும், இதெல்லாம் உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் இது வந்து தாராளமாக இந்த டைமில் நீங்கள் முயற்சி செய்யலாம். ப்ரொவைடட் த தசாபுத்தி ஆல்சோ சப்போர்ட்ஸ். புரியுதுங்களா? சரி, இது ரொம்ப முக்கியம். இப்போது இந்த குருவோட ஸ்பெஷல் பார்வைகள் இருக்குது. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இப்போ குருவோட 5ஆம் பார்வை வந்து ஆக்சுவலாக விருச்சிகத்தில் வந்து விழும். ஓகேவா? விருச்சிகத்தில் விழப்ப, அதாவது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம். அப்போ என்ன ஆகும்? எதிர்பாராத தன வரவுகள். யாரெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனியில், இன்சூரன்ஸ் செக்டாரில் வேலை செய்கிறீங்களோ, ரிசர்ச்சில் வேலை செய்கிறீங்களோ, உங்களுக்கு வந்து அதிகமான கிராண்ட்ஸ் கிடைக்கும், நல்ல தன லாபங்கள், எதிர்பாராத சடன் கெயின்ஸு, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பங்குச்சந்தையில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கீங்களோ, ஒரு ஸ்பெக்குலேஷன் இருக்கீங்களோ, இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தங்கத்தோட விலை வந்து கட்டாயம் ஷூட்டப் ஆகும் இந்த வருஷம். ஏன்னா குரு வந்து தங்கத்துக்கான அதிபதி அவர் தான். அப்போ உச்சமடைகிறப்ப தங்கத்தோட விலை ஜாஸ்தியாக இருக்கிறதுல நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல விஷயம். ஏன்னா கோல்டோட ப்ரைஸு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி குருவோட உச்சப்பார்வை 10ஆம் வீட்டில், அவங்க மேஷத்துக்கு 10ஆம் வீட்டில் விழுது. 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம். அப்போது யாரெல்லாம் சொந்த தொழில் இருக்கீங்களோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அபிவிருத்தி கிடைக்கும், ப்ரோக்ரஸ் கிடைக்கும், எக்ஸ்பேன்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி குருவோட 9ஆம் பார்வை, சிறப்பு பார்வையில் 12ஆம் வீட்டில் வந்து விழுது. 12ஆம் வீடுன்றது விரயஸ்தானம். அப்போது சுப விரயங்கள் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ யாரெல்லாம் வந்து வெளிநாடு, வெளி மாநிலம் ரீலோகேட் ஆகணும் இப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ, உங்களுக்கான சரியான டைம் இது. இந்த டைம் நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஏன்னா இப்போ குரு வந்து கடகத்தில் வர, கடகன்றது நல்ல ஒரு ஜலராசி, மூவபிள் சைன். அதே மீனத்தை பார்க்குற தன்னோட சிறப்பு பார்வையால், மீனமும் உங்களுக்கு நல்ல ஒரு ஜலராசி தான். அப்போது காலப்புருஷ தத்துவத்துக்கு 12ஆம் வீடு மீனம். அப்போ அயல் நாட்டை குறிக்கும். இப்போ யாரெல்லாம் அயல் நாட்டுக்கு போகணும், வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு போகணும் இப்படிலாம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக இந்த குரு பயிற்சியில் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். தசாபுத்தி சப்போர்ட் இருந்தால் கட்டாயம் அந்த விஷயம் நல்லபடியாக உங்களுக்கு சக்ஸஸ்ஸு நடக்கும். சரி, இப்போது சார் எங்களுக்கு மேஷராசிக்கு சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து 7 சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எனக்கு ஏதாவது பெரிய பாதிப்பு இருக்குமா, எனக்கு ஏதாவது ரிலீஃப் கிடைக்குமா? இந்த குரு பயிற்சியில் 100% கிடைக்கும். ஏன் தெரியுமா? குரு வந்து உங்களுக்கு வந்து உச்ச குருவாக கடகத்தில் இருக்கிறதுனால 12ஆம் பாவத்தில் இருக்கிற சனியை தன்னோட உச்ச பார்வையால் 9ஆம் பார்வையால் பார்ப்பார். அப்போ சனியோட தீய கதிர்கள்லாம் கொஞ்சம் வடிகட்டி சனி கொஞ்சம் புனிதமாகும். இப்போது தன்னோட இல் எஃபெக்ட்ஸை கொஞ்சம் குறைச்சிப்பார். அண்டு தொழில்காரகன், வேலைக்கான கிரகம் சனி, அது மேலே ஒரு உச்சகுரு பார்வை கிடைச்சா நல்ல வேலை வாய்ப்பு, ப்ரோக்ரஸ்லாம் கிடைக்கும். ஸோ இந்த டைமை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும், பயப்பட வேண்டாம். நம்பர் 1. இப்போ வந்து சரி ஓகே, இப்போ நான் எங்கெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ராகு கேது பொசிஷன் கொஞ்சம் அவ்வளோ சரியாக இல்லை. ராகு வந்து மேஷராசிக்கு லாப பாதக ஸ்தானத்தில் இருக்குது, கேது வந்து உத்தரஸ்தானமான 5ஆம் பாவத்தில் இருக்குது. அப்போ என்ன இப்போதைக்கு நடந்துட்டு இருக்குன்னா, கொஞ்சம் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை, உடம்பு சரியில்லாமல் போகும். அதாவது பூர்வீக சொத்துக்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் பஞ்சாயத்து வழக்குகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும், ரைட்டா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இதில் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன்.
இந்த ஜூன் 2ஆம் தேதி இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்கிறப்ப மேஷ ராசிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஏன்னா அந்த தேதிக்கு ராசிநாதனான செவ்வாய் ஆட்சி மேஷத்திலே இருப்பார். அப்போ ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் நல்ல காலகட்டம் இது. சரி, இது நான் ஒரு மாதிரி பொதுப்படையாக சொல்லிட்டேன். இப்போது உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை எடுத்துக்கோங்க, ரைட்டா? இப்போ முக்கியமான பாயிண்ட்டு, உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் கடகத்தில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள், விருச்சிகத்தில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள், மகரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கா பாருங்கள், மீனத்தில் ஏதாவது கிரகம் இருக்கா பாருங்கள். இந்த 4 ராசிகளை பார்த்துக்கோங்க. கடகம், விருச்சிகம், மகரம், மீனம். இந்த 4 இடத்துல, இந்த 4 ராசிகளில் உங்கள் பர்த் ஹாரோஸ்கோப்பில் ஏதாவது கிரகங்கள் இருக்கான்னு பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏன் பலன்கள் மாறுது? குரு பயிற்சி எல்லாருக்கும் ஒன்றா தான் நடக்குது. ஆனால் ஏன் பலன்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுதுன்னா உங்கள் பர்த் ஹாரோஸ்கோப் வேறு வேறையாக இருக்குது இல்லையா? அப்போது அந்த பலன்களும் தன்மையும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு கடகத்தில் சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுப்போம் பர்த் ஹாரோஸ்கோப்பில். இப்போ இந்த உச்சகுரு இங்கே வந்தாருன்னா டாப்பில் போயிடுவாங்க, பெரிய வண்டி வாங்குவாங்க, காஸ்ட்லியான வீடு கட்டுவாங்க, எக்ஸ்பென்சிவ் BMW இதெல்லாம் வாங்குவாங்க. நான் வண்டி வாங்குவாங்கன்னு சொன்னேன். ஆனால் எந்த மாதிரி வாங்குவாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா? சில பேர் செகண்ட் ஹேண்ட் கூட வாங்கலாம். ஆனால் சுக்கிரன் மேலே குரு போகிறப்ப, ஜனனகால சுக்கிரன் மீது குரு போகிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்? நிறைய இம்பேக்ட் இருக்கும், சுப பலன்கள் பல மடங்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு விருச்சிகத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ செவ்வாவே விருச்சிகத்தில் இருக்காது ஒரு வச்சுக்கோங்க. அந்த செவ்வாவை உச்சகுரு பார்ப்பார். அப்போ செவ்வாய் ரீதியான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மை படையும். இப்போ சகோதரன் வழியாக நல்ல விஷயங்கள் நடக்கலாம், லேண்டு, ரியல் எஸ்டேட் இதெல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு அமையும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் குரு பயிற்சி எப்படி பார்க்குறோன்னா உங்கள் பர்த் ஹாரோஸ்கோப்போட இந்த கோச்சாரத்தை இணைச்சி பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி இணைச்சி பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக படும். ஏன்னா அந்தந்த இப்போ பாருங்கள், இப்போ உங்கள் பர்த் ஹாரோஸ்கோப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மகரத்தில் இப்போது ராகு இருக்காருன்னே வச்சுப்போம். இந்த உச்சகுரு பார்க்குறாருன்னா யாரெல்லாம் இந்த மாதிரி இந்த ஃபர்டிலிட்டி சென்டர்ஸில் இருக்கீங்களோ, இல்லை இந்த மாதிரி IVFலாம் பண்ணுறேன், IUAலாம் பண்ண போகிறேன், இப்படிலாம் இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஜாக்பாட்டு, நல்ல குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கடகத்தில் ராகு இருந்தாலும் அதே பலன் தான். அப்போ ராகு மீது குரு போகிறப்ப இந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்டிலிட்டி சம்மந்தமான இஷ்யூஸ்க்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும். ஏன்னா ராகு தான் அதுக்கு ரொம்ப முக்கியமான கிரகம். அது குரு கிட்ட வரப்போ இந்த மாதிரி சக்ஸஸ் நீங்கள் நிறையா பார்க்கலாம். IVF, IUI இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த குரு பயிற்சியை ஜென்ரலாக பார்க்காம உங்கள் பர்த் ஹாரோஸ்கோப்போட நீங்கள் கொஞ்சம் இணைச்சி பார்த்தீங்கன்னா பலன்கள் நல்லாயிருக்கும். ரொம்ப முக்கியம். ஸோ ஜென்ரலாக நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஷார்ட் என்னென்னா, மேஷ ராசிக்கு டைம் ரொம்ப நல்லா தான் இருக்கும். தசாபுதி மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்தால் நிறைய ப்ரோக்ரஸ் நீங்கள் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அதிசாரமாக போகிறப்பையும் உங்களுக்கு 5ஆம் ஸ்தானத்துக்கு குரு வருவார். அப்போது பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். உடம்பு சரியாக போகுது இருந்தால் அந்த அதிசார குரு வரப்போ உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் நீங்கள் பார்க்கலாம். அது நவம்பரில் வரும். அக்டோபர் 31 நவம்பர் அப்போ வருது. ஒரு 2-3 மாதம் இருக்கும். அந்த டைமை நீங்கள் நல்லா பயன்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ மேஷ ராசினால உங்களுக்கு என்ன பரிகாரம் என்ன சொல்லலாம்? இப்போ இதில் பேசிக்காக நீங்கள் முருகப்பெருமானை வேண்டலாம், வேல்மாறல் படிக்கலாம், கந்தசஷ்டி கவசம் இதெல்லாம் நீங்கள் தவறாமல் படிக்கிறது நல்லது. ஏன்னா மேஷ ராசினால உங்கள் தெய்வமே முருகன் தான், ரைட்டா? இப்போ இதே உங்கள் பர்த் ஹாரோஸ்கோப்பில் ஜென்ரலாக குருவே வீக்காக இருந்தாருன்னு ஃபார் எக்ஸாம்பிள், குருவே வீக்காக இருக்காருன்னா இந்த குருக்கான பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஏன்னா குருவுக்கு தேர்ஸ்டே ஒரு ஃபாஸ்டிங் இருக்கலாம், கொண்டக்கடலை மாலை போடலாம், ட்ரை டு வேர் அ லாட் ஆஃப் எல்லோ கலர்ஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா குரு நல்லா பலப்படுத்தலாம். அதான் பாயிண்ட்டு. பட் இப்போதைக்கு கோச்சாரத்தில் குரு ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். பட் உங்கள் ஜனனகால ஹாரோஸ்கோப்பில் குரு கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் இந்த குருவை நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம் இந்த காலகட்டத்தில். அதர்வைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்கு அதிக சக்ஸஸ் இருக்குது. ஒரு 80 மார்க்ஸ் ஐ கேன் கிவ். 80 out of 100 தாராளமாக மேஷராசிக்கு ஃப்ரண்ட் ஃபுட்டில் போய் நீங்கள் ஆடலாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம். சரியா? ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை நன்றி.